சரி, நம்ம ஒரு குட்டி கதை போகலாமா இன்னொரு தடவை? நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட வந்து ஒரு கதை சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு லாஸ்ட் டைம் ஏமாற்றிட்டேன். இப்போ ஒரு கதை சொல்கிறேன். நான் இந்த உலகத்தில் வந்து பெரும்பாலும் வந்து ஏன் வந்து ஒருத்தருக்கு கஷ்டம் வருது? யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம். எதனால் நம்ம வந்து கஷ்டப்படுறோம்? எதனால் கஷ்டப்படுறோன்னா, நாம் நினச்ச மாதிரி ஒரு விஷயம் நடக்கலை, நாம் நினச்ச மாதிரி வந்து நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போக முடியல, இல்லை நமக்கு வந்து கிடைக்க வேண்டிய பொருள் கிடைக்கல, அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம் ஒரு மனுஷனோட கஷ்டத்துக்கு. ஸோ இந்த மாதிரி ஒருத்தன் என்ன பண்ணான்னா, ஒரு குருக்கிட்ட போய் வில்வித்தை கற்றுக்கலான்ட்டு போகிறான். போய் அவன் வந்து பயிற்சியெல்லாம் அவர் வந்து எல்லா பயிற்சியும் அவனுக்கு கொடுக்குறாரு. சரின்னு சொல்லிவிட்டு அடிஷ்னலாக சில எக்ஸசைஸ் எல்லாம் அவனுக்கும் கொடுத்துட்டு, சரிப்பா இதை நீ வந்து முயற்சி செஞ்சு பாரு, முயற்சி செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் வந்து என்கிட்ட வான்னு சொல்லிட்டு போயிடறாரு. அப்போ வந்து அவன் என்ன பண்ணுறான்னா, போய் ஒவ்வொரு மரத்துலையும் அந்த காட்டில் இருக்க மரத்தில் பூரா வட்டம் போட்டு அம்பு விட்டுக்கிட்டே இருக்கான். எந்த அம்பும் வந்து அந்த வட்டத்தில் இருக்க மையத்தில் போய் வந்து குத்தவே கிடையாது. அதனால் அவன் வந்து மனசு விரக்தி அடைஞ்சு, ஐயா நம்ம நினச்ச மாதிரி இப்போ ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு விரக்தி அடைஞ்சு ஒரு மண்டபத்தில் போய் உட்காடுறான். அப்போ அந்த வழியாக ஒரு பெரியவர் வராரு. எங்கே போய் உட்காடுறான்? சத்தமாக சொல்லுங்கள், எங்கே போய் உட்காடுறான்? இங்கே பாருங்கள், இந்த கதையிலேருந்து உங்களை கேள்வி கேட்பேன். கேள்வி கேட்டு கரெக்டாக சொன்னால் ஒரு கிஃப்ட் இருக்குது. இங்கே பாருங்கள், இன்னைக்கு பூரா கிஃப்ட் கொடுக்குறதே எனக்கு வந்து வேலையாக இருக்குது. சொல்கிறீங்களா? ஓகே. அந்த மண்டபத்தில் உட்காடுறான். மண்டபத்தில் உட்காந்ததுக்கப்புறம் ஒரு பெரியவர் வராரு. என்ன தம்பி இவ்வளோ தூரம் மன கஷ்டத்தோடு உட்காந்துருக்கே, என்ன விஷயம்னு கேட்குறாரு. இல்லை பெரியவரே, இது மாதிரி வந்து நான் எது எடுத்தாலும் வந்து நான் நினச்ச மாதிரியே நடக்க மாட்டேங்குது. பாருங்கள், இப்போ கூட வந்து ஒரு வில் பயிற்சி வந்து பழகினேன், ஆனால் என்னால் மையத்தில் ஒரு அம்பை வந்து சரியாக போய் விட முடியல மரத்தில் அப்படின்னு வருத்தப்படுறான். சரி வாப்பான்னு சொல்லிட்டு பக்கத்து ஊருக்கு கூட்டு போகிறாரு. கூட்டு போகும்போது அங்கே வந்து நிறையா மரங்களாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த மரத்தில் அம்பு நடுவில் குத்தியிருக்கு, வட்டத்தில் நடுவில் குத்தியிருக்கு. இதை பார்த்து அவனுக்கு ஆச்சரியம். ஒரு மரத்தில் இருந்தால் கூட பரவாயில்ல, கிட்டத்தட்ட எல்லா மரத்துலையும் அந்த மாதிரி அம்பு குத்தியிருக்கு. அவனுக்கு ஒரே வியப்பாக இருக்குது, எப்பட்றா இப்படி வந்து அம்பு குத்தியிருக்கு, அவ்வளோ பெரிய வில்வித்தக்காரனா அவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்க்கணுன்னு கேட்குறாரு. தம்பி நானும் வந்து அவன்கிட்ட தான் அவனை கூட்டிகிட்டு போகிறேங்கிறாங்க. அவன்கிட்ட கூட்டிகிட்டு போகிறான். உடனே வந்து அவர் என்ன அவன்கிட்ட போய் கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது மாதிரிங்க, இந்த உலகத்தில் பெரும்பாலும் நம்ம அனுசரித்து தான் உலகம் நடக்கணும்னு நம்ம நினைப்போம். ஆனால் நம்ம வந்து உலகத்தை அனுசரித்து நடந்தோன்னா நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். நான் என்ன பண்ணேன்னா அம்பை விட்டுட்டு அதுக்கப்புறம் வட்டம் போட்டேன் அப்படின்னு சொல்கிறான். சரிங்களா? ஸோ இந்த உலகத்தில் வந்து நம்ம வந்து அனுசரித்து போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப சிறப்பாகவும் இருக்கும். ஹோப்ஃபுல்லி இந்த கதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னையிலேருந்து நம்ம எல்லோரும் கொஞ்சம் முயற்சி பண்ணுவோம், நம்ம எப்படி மித்தவங்களை அனுசரித்து போகிறதுன்னு சொல்லிட்டு. சரியா? நன்றி. சரி, இப்போ செந்தில்வாசன் வந்து நியூஜெர்சி தமிழ் பேரவையிலேருந்து சிறப்பு விருந்தினராக இங்கே வந்திருக்காரு. அவர் வந்து பல பதவிகளில் இருந்திருக்காரு. இப்போ பொதுக்குழு உறுப்பினராக இருந்திருக்காரு. எங்கள் அழைப்பை ஏற்று இங்கே வந்து நம்மை சிறப்பித்தமைக்கு மிக்க நன்றி செந்தில்வாசன். ஓரிரு வார்த்தைகள் எங்கள் நார்த் ஜெர்சி முத்தமிழ் சங்கத்தை பற்றியும் வந்திருக்கும் விருந்தினர்களை பற்றியும் ஓரிரு வார்த்தைகள். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த இனியதொரு மாலை பொழுதில் வடக்கு ஜெர்சி முத்தமிழ் சங்கத்தின் பொங்கல் விழாவில் பங்கேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். என்னை இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்த ஒருங்கிணைப்பாளர்கள் மதன், தனா, ஓஜிவி, ரமேஷ் அவங்களுக்கு என்னோட நன்றியை காணிக்கையாக்கிறேன். நிகழ்ச்சிகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. குழந்தைங்களுடைய வில்லு பாட்டிலிருந்து மற்ற நிகழ்ச்சிகள், கும்மி நடனம் எல்லாமே ரொம்ப பாரம்பரியம் மிக்க, அனைத்தும் சிறப்பான நிகழ்ச்சிகள், சிறப்பான ஏற்பாடுகள். தன்னார்வர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள். மென்மேலும் வடக்கு ஜெர்சி முத்தமிழ் சங்கம் அந்த உயிரை கோட்பாடு தமிழருக்காக நீங்கள் இந்த பகுதியில் அமைப்பை மேலும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் தமிழ் பள்ளியும் சிறப்பாக செயல்பட வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் செந்தில்வாசன். நன்றி.